2 கோடி பேர் பயன்பெறும் வகையில் 12 லட்சம் ரூபாய் வரை வருமான வரி செலுத்த தேவையில்லை என்ற அறிவிப்பால் மக்களிடம் சிறுசேமிப்பு பழக்கம் குறையும் என்று பொருளாதார நிபுணர் ஆனந்த் சீனிவாசன் கூறியிருக்கிறார். நடுத்தர வர்க்கத்தினர் எல்ஐசியில் புதிய பாலிசி மற்றும் வீடு வாங்குவது குறைந்துவிடும் என்று அவர் தெரிவித்துள்ளார். முதல் டாப் 2 crore சம்பாதிக்கிறவங்களுக்கு 30,000 ரூபாய் டிஸ்கவுண்ட்டு. என்ன மாதிரி ஜாஸ்தி சம்பாதிக்கிறவங்களுக்கெல்லாம் 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. நான் ரொம்ப நன்றியோட மேடம்க்கு நன்றி அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஆனால் என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் டேக்ஸ் ரிலீஃப் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த டேக்ஸ் ரிலீஃபு காமன் மேனுக்கு கொடுத்துருக்கணும். மீதி 138 கோடி பேருக்கு என்ன கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி வருது. ரிலையன்ஸ் கம்பெனி, நைடான்னு ஒரு ரஷ்யன் கம்பெனி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, பல மாநிலத்தில் பெட்ரோலை 3 ரூபா 5 ரூபா கம்மியாக விற்கிறாங்க, டீசலையும் 3 ரூபா 5 ரூபா கம்மியாக விற்கிறாங்க ஹாப்பி ஹவர்ஸ் அப்படிங்கிற ஸ்கீமில். அதுக்கப்புறம் பல்காக வாங்கினீங்கன்னா 8 ரூபா 10 ரூபா வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்போனா என்ன அர்த்தம்? அவங்களால சீப்பாக பெட்ரோல் டீசல் போட முடியுது இந்த வரி இல்லையேன்னு. அப்போ இந்தியன் ஆயில், பிபிசிஎல், ஹெச்பி, ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் இவங்கள்லாம் ஏன் பெட்ரோலை விலையை குறைக்கலை, டீசல் விலையை குறைக்கலை அப்படிங்கிறது வருது. இதில் நியர்லி 50 ரூபா வரியாக இருக்குது. இந்த 1 லட்சம் கோடியை டீசல் வரி, கேஸ் வரி அண்டு இதுலேயும் இப்போ டீசல் வரி, கேஸ் வரி, பெட்ரோல் வரியில் குறைச்சிருந்தீங்கன்னா மக்களுக்கு பெரிய ரிலீஃப் கிடச்சிருக்கும், பணம் கையில் கிடச்சிருக்கும். யார் எல்ஐசியில் போடுறாங்க? பெரிய பணக்காரங்கள்லாம் ப்ரைவேட் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் தான் போடுவாங்க. லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் போடுறதெல்லாம் ஸ்மால் லோவர் மிடில் கிளாஸுக்கு டேக்ஸ் ரிலீஃபுக்காக போட்டுட்டு இருந்தாங்க. இப்போது இது நீங்கள் 12 லட்சம் ரூபா வரைக்கும் டேக்ஸ் கிடையாதுன்னா சிறுசாக போட்டுட்டு இருந்த எல்ஐசி போடுறவெல்லாம் போட மாட்டோம். அப்போ ஏஜென்ட் இவ்வளோ பேர் இருந்தவங்களுக்கு ஆல்ரெடி கமிஷனையும் குறைச்சிட்டிங்க. இப்போ டேக்ஸ்க்காக போடுறதுங்கிறதும் ஒழிஞ்சிடுச்சு. கம்ப்ளீட்டாக அந்த எல்ஐசிங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். சிறு சேமிப்புங்கிறதே நின்று போயிடும். மக்கள் செலவு பண்ணுவாங்க. ஆல்ரெடி இன்கம் டேக்ஸ் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்னு வீடு வாங்கினவங்க கதையெல்லாம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கேட்கணும். இனிமேல் சின்ன லெவலில் வீடு வாங்குறவன்லாம் இன்கம் டேக்ஸுக்காக வீடு வாங்கணுங்கிறவன்லாம் சிட்டியில் வாங்க மாட்டான். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.